அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். நடிகர் விக்ரம் நடித்த துருவ நட்சத்திரம் படத்தை வெளியிட ஜூலை 31ஆம் தேதி வரை அவகாசம் அளித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். பாலா, நடிகர் விக்ரம் நடிப்பில் இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனன் இயக்கத்தில் உருவான படம் தான் துருவ நட்சத்திரம். இந்த படத்தில் ஏற்பட்ட நிதி பிரச்சனை தொடர்பாக சினிமா பைனான்சர்கள் புண்ணியமூர்த்தி மற்றும் பிரேம்குமார் ஆகியோர் ஒரு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கை கடந்த 2023ஆம் ஆண்டு விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த படத்தை வெளியிட தடை விதித்தது. அதன் பிறகு மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளாக இந்த படத்தை வெளியிட கடந்த ஏப்ரல் மாதம் உயர்நீதிமன்றம் மீண்டும் ஒரு புதிய உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் அன்றைய தேதிக்குள் படத்தை வெளியிட முடியவில்லை என்றால் அந்த கால நீட்டிப்பை கோரி நீதிமன்றத்தை மீண்டும் நாடலாம் என்றும் ஒரு அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்தது. இதனில் ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளாக படத்தை வெளியிட முடியாததால் இந்த படத்தை வெளியிடுவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனன் தான் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்தார். இன்று இந்த மனுவை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி இந்த படத்தை வெளியிடுவதற்கான கால அவகாசத்தை ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் நீட்டித்து தற்போது இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதன்.